பெருவழி ரகசியம் பார்க்கும் அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். உலகமே மறந்துவிட்ட உன்னத மகான் சுத்ததேகி சிதம்பர நடராஜரை விட உயர்ந்த நிலையில் இருக்கும் பிரணவதேகி. இந்த உன்னத மகான் அடைந்த நிலையை இதுவரை இந்த பூமியில் ஒருவரும் அடையவில்லை. ஆனால் இந்த மகான் வள்ளலார் இல்லை. அப்படியென்றால் யார் இந்த மகான்? சமயங்களும் மதங்களும் அற்ப சித்தியை பெற்று மகிழ்ந்திருக்க சர்வ சித்தியை பெற்று அமைதியில் இருக்கும் இந்த மகான் யார்? ஆன்மீக மனிதர்கள் காலம் காலமாக சமய மத நூல்களை பின்பற்றி அற்ப பிரயோஜனத்தை அடைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பே சமய மதங்களை உதறி தள்ளி உன்னத நிலையை அடைந்தான் ஓர் உன்னத மனிதன். அந்த உன்னத மனிதன், அந்த உன்னத மகான் யார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆன்மீகம் என்பது ஆன்மாக்களின் துன்பங்கள் நீங்கி வாழ வழிவகுக்கிறது. பெரும்பாலான மனிதர்கள் ஏற்றுக்கொண்டுள்ள பின்பற்றுகின்ற சைவ சமயத்தை பற்றி நாம் மேலோட்டமாக பார்க்க போகிறோம். ஏனென்றால் உலகில் 6 கோடி சமயங்களுக்கு மேல் இருந்தாலும் அதில் குறிப்பிட்ட ஒரு உன்னதமான சமயம் சைவ சமயம். அதனால்தான் பெருமானார் சைவ முதலாக நாட்டும் பிற சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் என்று பாடியிருப்பார். அப்படியேப்பட்ட சைவ சமயத்தை பற்றி நாம் மேலோட்டமாக பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு அந்த உன்னத மகான் யார் என்பதையும் பார்க்க போகிறோம். சைவ சமயம் ஒரு ஆன்மாவிற்கு ஜாக்கரம், சொப்பனம், சுழித்தி, துரியம், துரியாதீதம் என 5 வகையான அவத்தைகள் இருக்கிறது என்கிறது. சாக்கிரம் என்றால் விழிப்பு நிலை, சொப்பனம் என்றால் கனவு நிலை, சுழித்தி என்றால் உறக்க நிலை, துரியம் என்றால் பேரு உறக்க நிலை, துரியாதீதம் என்றால் உயிர் அடக்க நிலை. மனித உடல் 96 தத்துவங்களால் உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் ஏற்கனவே தெரிந்ததுதான். நாம் ஏற்கனவே சொன்னது போல ஜாக்கரம், சொப்பனம், சுழித்தி, துரியம், துரியாதீதம் என்ற இந்த நிலைகளில் ஆன்மா இறங்கிதான் செயல்படும். ஒரு மனித தேகத்தில் இருக்கின்ற ஆன்மா விழிப்பு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் அடக்கம் என இந்த 5 நிலைகளில் ஆன்மா இறங்கி செயல்படும். சாக்கிரம் என்றால் விழிப்பு நிலை. விழிப்பு நிலையில் ஆன்மா உருவ நடுவில் நின்று செயல்படும். சுழித்தி என்றால் கனவு. கனவு நிலையில் ஆன்மா கண்டத்தில் இருந்து செயல்படும். சுழித்தி என்றால் உறக்க நிலை. இந்த உறக்க நிலையில் ஆன்மா இருதயத்தில் நின்று செயல்படும். உறக்க நிலை என்பது சொல் செவி புலப்படாத நிலையில் இருக்க வேண்டும். துரியம் என்றால் பேரு உறக்க நிலை, அதாவது மூச்சை அடைதல். இந்த பேரு உறக்க நிலையில் ஆன்மா உந்தியில் நின்று செயல்படும். உந்தி என்றால் வயிறு. அடுத்து துரியாதீதம் என்றால் உயிர் அடக்க நிலை, அதாவது ஆழ் மயக்க நிலை. இந்த துரியாதீதத்தில் ஆழ் மயக்க நிலையில் ஆன்மா மூலாதாரத்தில் நின்று செயல்படும். சாக்கிரத்தில், அதாவது விழிப்பு நிலையில் ஆன்மா 35 தத்துவங்களோடு செயல்படும். நமக்கெல்லாம் விழிப்பு நிலை ஏற்படுகிறது. இந்த விழிப்பு நிலை எப்படி ஏற்படுகிறது என்று பெருமானார் சொல்கிறார். நமது உள்ளம் பித்த உஷ்ணத்தோடு கூடி லடார ஸ்தானத்தில் நிற்பது விழிப்பு நிலை என்கிறார் பெருமானார். லடார ஸ்தானம் என்பது ஆன்மா இருக்குமிடம். பெருமானார் சொல்வார், நாம் யார் என்றால் ஆன்மா சிற்றணு வடிவினன், ஆனால் கோடி சூரிய பிரகாசமுடையவன், இருப்பிடம் லடார ஸ்தானம் என்று சொல்லுவார். நாம் விழிப்பு நிலையில் இருக்கும்போது நமது ஆன்மா 35 தத்துவங்களோடு செயல்படும். மனித தேகம் 96 தத்துவங்களால் ஆனது. இதில் அகக்கருவிகள் 36, புறக்கருவிகள் 60, மொத்தம் 96 தத்துவங்கள். அகக்கருவிகள் 36 என்பது பூதம் 5, தன்மாத்திரை 5, கண்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, அந்தகரணம் 4, வித்யா தத்துவம் 7, சிவதத்துவம் 5. இதில் பூதம் 5 என்பது மண், நீர், தீ, காற்று, ஆகாயம். தன்மாத்திரை 5 என்பது சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம். கண்மேந்திரியம் 5 என்பது வாக்கு, பாதம், கை, எருவாய், கருவாய். ஞானேந்திரியம் 5 என்பது செவி, கண், மூக்கு, நாக்கு, மெய். அந்தகரணம் 4 என்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். வித்யா தத்துவம் 7 என்பது மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். சிவ தத்துவம் 5 என்பது நாதம், பிந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை. இவை அகக்கருவிகளாகிய 36 தத்துவங்கள். புறக்கருவிகள் என்பது 60. பிரிதிவியின் காரியம் 5. மயிர், தோல், எலும்பு, நரம்பு,
தசை. அப்புவின் காரியம் 5. நீர், உதிரம், மூளை, மஜ்ஜை, சுக்கிலம். தேயுவின் காரியம் 5. ஆகாரம், நித்திரை, பயம், மைதுனம், சோம்பல். மைதுனம் என்றால் உடல் உறவு. வாயுவின் காரியம் 5. ஓடல், இருத்தல், நடத்தல், கிடத்தல், தத்தல். ஆகாயத்தின் காரியம் 5. குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். வசனாதி காரியம் 5. வசனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம். வாயுவின் காரியம் 10. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருதரன், தேவதத்தன், தனஞ்சயன். நாடியின் காரியம் 10. இடகலை, பின்கலை, சுழுமுனை, காந்தாரி, அத்தி, சிங்குவை, அலம்புடை, புருடன், சிங்கினி, குகு. வாக்குவின் காரியம் 4. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. ஏடனை காரியம் 3. தார வேடனை, புத்திர் வேடனை, அர்த்த வேடனை. குணத்தின் காரியம் 3. சாத்வீக குணம், ராசச குணம், தாமச குணம். இவை புறக்கருவிகளாகிய 60 தத்துவங்கள். ஆக அகக்கருவிகள் 36, புறக்கருவிகள் 60, ஆக மொத்தம் 96 தத்துவங்கள். இப்போது தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கும் மனித தேகம் 96 தத்துவங்களால் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை. இப்ப நம்ம கதைக்கு வருவோம். சாக்கரம், சொப்பனம், சுழித்தி, துரியம், துரியாதீதம் என்ற இந்த நிலைகளில் இறங்கிதான் ஆன்மா செயல்படும். அதாவது சாக்கிரத்தில் விழிப்பு நிலையில் ஆன்மா புருவ மத்தியில் 35 தத்துவங்களோடு செயல்படும். இதில் கண்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, பரிவாரங்கள் 10, தசவாயுக்கள் 10, அந்தகரணம் 4, ஜீவனாகிய புருடனுடன் 35 தத்துவங்கள் செயல்படும். நமக்கு எப்படி விழிப்பு நிலை ஏற்படுகிறது என்றால், நமது உள்ளம் பித்த உஷ்ணத்தோடு கூடி லடாட ஸ்தானத்தில் நிற்பதால் நமக்கு விழிப்பு நிலை ஏற்படுகிறது. இப்போது நாம சாக்கிரத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து சொப்பனத்தை பற்றி பார்க்கணும். சொப்பனம் என்றால் கனவு. நமக்கு கனவு எப்படி ஏற்படுகிறது என்றால், நமது உள்ளம் வாத நாடியோடு கூடி கண்டத்தில் செயல்படுவதால் நமக்கு கனவு ஏற்படுகிறது. சொப்பனத்தில் ஆன்மா 25 தத்துவங்களோடு செயல்படும். கண்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5 இங்கு செயல்படாது. பரிவாரங்கள் 10, தசவாயுக்கள் 10, அந்தகரணம் 4, புருடன் 1. ஆக சொப்பனத்தில் இருக்கும்போது ஆன்மா கண்டத்தில் இருந்து 25 தத்துவங்களோடு செயல்படும். சுழுத்தி என்றால் உறக்கம். நமக்கு உறக்கம் எப்படி ஏற்படுகிறது என்றால், நமது உள்ளம் சிலோத்தும நாடியோடு கூடி மார்போடு செயல்படுவதால் நமக்கு உறக்கம் ஏற்படுகிறது. சுழுத்தியில் அதாவது உறக்கத்தில் ஆன்மா இதயத்தில் நின்று செயல்படும். இங்கு சித்தம், பிராணன், புருடன் மட்டுமே செயல்படும். அதாவது சுழுத்தியில் உறக்கத்தில் 3 தத்துவம் மட்டுமே செயல்படும். அடுத்து துரியம். துரியம் என்றால் பேருறக்கம். துரியத்தில் ஆன்மா உந்தியில் நின்று செயல்படும். உந்தி என்றால் நமது வயிறு. இங்கு பிராணன், புருடன் மட்டுமே செயல்படும். அதாவது இந்த துரியத்தில் 2 தத்துவம் மட்டுமே செயல்படும். அடுத்தது துரியாதீதம். துரியாதீதம் என்றால் உயிர் அடக்க நிலை. ஆன்மா மூலாதாரத்தில் நின்று செயல்படும். ஆன்மா மூலாதாரத்தில் பிராணன் நீங்கி ஆனந்தமயத்தில் செயல்படும். இந்த துரியாதீதத்தில் ஒரே ஒரு தத்துவம் மட்டும் செயல்படும். அதாவது ஜீவன், புருடன் என்கின்ற ஒரு தத்துவம் மட்டுமே செயல்படும். இதற்கு பெயர்தான் சமாதி, ஜீவ சமாதி. ஜாக்கரம், சொப்பனம், சுழித்தி, துரியம், துரியாதீதம் என்ற 5 அவத்தைகளை வென்றவர் சமாதியில் அடங்குவர். நாம் இதுநாள் வரை பார்த்தும் கேட்டும் வணங்கியும் வந்த அனைத்து சித்தர்களும், குமரகுருபரர், நக்கீரர், அருணகிரிநாதர் முதலிய மகான்களும் என அனைவரும் இந்த 5 அவத்தைகளை வென்று சமாதியில் சென்றவர்கள். சைவ சமயத்தில் இந்த 5 அவத்தைகள் சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட அளவில் இந்த ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் சென்றார்கள், வென்றார்கள். ஆனால் நாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சைவ சமயத்தில் ஆன்மாக்களுக்கு 5 அவத்தைகள் மட்டுமே சொல்லப்பட்டது. இதுதான் இறுதி என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் 600 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதன் சாக்கரம், சொப்பனம், சுழித்தி, துரியம், துரியாதீதம் என இந்த 5 அவத்தைகளை கடந்து சீவ சாக்கிரம், சீவ சொப்பனம், சீவ சுழித்தி, நிர்மல சாக்கிரம், நிர்மல சொப்பனம், நிர்மல சுழித்தி, பரசாக்கிரம், பரசுழித்தி, பரசொப்பனம், குரு சாக்கிரம்,
குரு சொப்பனம், குரு சுழித்தி, குரு துரியம், குரு துரியாதீதம் வரை ஓர் ஆன்மாவுக்கு 14 வகையான அவத்தைகள் இருக்கிறது என்று கண்டு உணர்ந்து இந்த 14 அவத்தைகளில் 13வது அவத்தையான குரு துரியம் வரை சென்று வென்றுள்ளான் ஒரு மனிதன். அதாவது இந்த 13 அவத்தைகளை குரு துரியம் வரை சென்றால்தான் ஆன்மா அமைதி நிலையை பெறும். இந்த குரு துரியமாகிய 13வது நிலையை வள்ளல் பெருமானார் திரையோத சாந்த நிலை என்கிறார். பெருமானார் இந்த செய்தியை அருட்பெரும் ஜோதி அகவலில் திரையோத தசநிலை சிவவெளி நடுவே வரையோ தரு சுக வாழ்க்கை மெய்ப்பொருளே என பாடுகிறார். இந்த 13 அவத்தைகளையும் குரு துரியம் வரை உலகம் உருவானதில் இருந்து ஒருவரும் அடையவில்லை. நாம் இவ்வளவு நாட்களாக போற்றி புகழ்ந்த கரும சித்தரான சுத்ததேகி தில்லை நடராஜர் கூட இன்னும் இந்த நிலையை அடையவில்லை. ஆனால் இவ்வளவு அவத்தைகளையும் வென்ற ஒரு மகான் இருக்கிறார். யார் அந்த ஒப்பற்ற உன்னத மகான்? பெருமானார் ஒரு இடத்தில் சொல்லுவார், திரையோத சாந்தம் யாதெனில். இதற்கு முன்னாடி திரையோத சாந்தம்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பெருமானார் சொல்லுவாங்க, ஆன்ம வியாபகமாகிய மனித தேகத்தில் கடவுளருள் காரியப்படுவது உத்தமமாக இருக்க, அது இன்றி சிலை, விக்கிரகம், தாறு, கட்டை, லோகம் முதலியவற்றில் வெளிப்படுத்திக் கொள்வது மந்த நியாயம், மேலும் அதில் தோன்றி அனுகரிப்பதாக சொல்வது ஜாலம் என்று குறிப்பிடுவார். அப்ப கடவுளுடைய அருள் மனித தேகத்தில் தான் காரியப்படும். அது எப்போது காரியப்படும் என்றால் அந்த ஆன்மா திரையோத சாந்த நிலையை அடைந்த காலகட்டத்தில் தான் காரியப்படும். திரையோத சாந்தமாவது யாதெனில் ஜீவ சாக்கிரம், மேற்படி சொப்பனம், மேற்படி சுழித்தி ஆக 3. நிர்மல சாக்கிரம், மேற்படி சொப்பனம், மேற்படி சுழித்தி ஆக 3. பரசாக்கிரம், மேற்படி சொப்பனம், மேற்படி சுழித்தி ஆக 3. குரு சாக்கிரம், குரு சொப்பனம், குரு சுழித்தி, குரு துரியம், குரு துரியாதீதம் ஆக 5. மொத்தம் 14. இவ்வளவு அனுபவமும் பூர்வத்தில் உள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலைகளில் இல்லை என்கிறார் பெருமானார். அதாவது இவ்வளவு அனுபவமும் பூர்வத்தில் உள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலைகளில் இல்லை என்றால் இந்த உலகம் உருவானதில் இருந்து ஆன்மாவுக்கு 14 வகை அவத்தைகள் இருப்பதாக கண்டு உணர்ந்து ஒரு மகான் வென்றுள்ளார். இந்த 14 வகை அவத்தைகளையும் இந்த உலகம் படைக்கப்பட்டதில் இருந்து ஒருவரும் வெல்லவில்லை, அடையவில்லை என்கிறார். ஆனால் ஒருவாறு இந்த 13வது நிலையாகிய குரு துரியம் ஒருவாறு பெருமானார் சொல்றாங்க, இவ்வளவு அனுபவமும் பூர்வத்தில் உள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலைகளில் இல்லை. ஒருவாறு குரு துரிய பரியந்தம் வேத ஆகமங்களாலும் தத்துவராயர் முதலிய மகானின் அனுபவத்தாலும் இது குறிக்கப்படும் என்கிறார் வள்ளல் பெருமானார். ஆம், இந்த ஒப்பற்ற உன்னத நிலையை அடைந்தவர் மகான் தத்துவராய சுவாமிகள் தான். இவர் அடைந்த இந்த நிலையை எந்த மகானும், எந்த ஞானியும், எந்த சித்தரும், எந்த முத்தரும், எந்த யோகியும் அடையவில்லை. ஏன், நாம் வணங்கும் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் கூட இன்னும் இந்த நிலைகளை அடையவில்லை. மகான் தத்துவராயர் குரு துரிய நிலையை அடைந்து அதிட்டான உலகை அடைந்தார். வள்ளல் பெருமானார் 2500க்கும் மேற்பட்ட தத்துவ உலகங்களை பட்டியலிட்டு பேசியிருப்பார். அதில் 13வது நிலையாக குறிக்கப்படுவது அதிட்டான உலகு. பெருமானார் குறிப்பிட்ட அனைத்து உலகங்களையும் ஒரு சில நிமிடம் அதன் பெயர்களை பார்க்க போகிறோம். உரைநடை பகுதியில் 209வது பக்கத்தில் தத்துவ உலகங்கள் என்ற தலைப்பில் பெருமானார் 2000க்கும் மேற்பட்ட உலகங்களை பற்றி குறிப்பிட்டிருப்பார். அந்த தத்துவ உலகங்களில் 13வது, அதாவது 12க்கு மேல் 13வது நிலையாக குறிக்கப்படுவது அதிட்டான விசேட மாத்திர பூத நிமித்த விசேட சக்தி அன்றி உலகு. இந்த 13வது நிலைதான் திரையோத சாந்த நிலை. இந்த நிலையை தான் மகான் தத்துவராயர் அடைந்தார். அதிலிருந்து கிட்டத்தட்ட அந்த பகுதியில் 21 உலகம், பிறகு அதில் அடுத்த பக்கத்தில் 25 உலகம், அதாவது சூக்கும சூல சிநேகத்துவ சம்பந்த ரூப வியத்தி யாதி சாதக சாத்திய பூத உற்பவ சக்தி உலகு. அதற்கு பிறகு ஒரு பக்கத்தில் 25 உலகம், அதற்கு பிறகு ஒரு பக்கத்தில் 55 உலகம், அதற்கு பிறகு ஒரு பக்கத்தில் 87 உலகம். அப்படியே ஸ்க்ரீனில் காட்டுறேன், ஒரு 2 வினாடி காட்டுறேன். அந்த உலகெல்லாம் பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட
209வது பக்கத்தில் தத்துவ உலகங்கள் ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து 252 பக்கத்திற்கு மேல் கடந்து வந்தால் சுத்த வித்தை இருக்கின்ற உலகத்தை பற்றி பெருமானார் குறிப்பிட்டிருப்பார். சுத்த வித்தை பரத்துவ சக்தி உலகு, சுத்த வித்தை அபரத்துவ சக்தி உலகு, சுத்த வித்தை நிமித்த சக்தி உலகு, சுத்த வித்தை நிமித்த விசேட சக்தி உலகு, சுத்த வித்தை உற்பவ சக்தி உலகு. இந்த சுத்த வித்தை உலகு என்றால் பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் போன்றவர்கள் தொழில் செய்யும் இடம்தான் சுத்த வித்தை உலகு. இந்த சுத்த வித்தை செய்யும் ஐவராதிகள் இந்த அதிட்டான உலகிற்கு வர வேண்டும் என்றால் எவ்வளவு உலகை அவர்கள் கடந்து வர வேண்டும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தனா அதுல ஈஸ்வர உலகு, ஈஸ்வர வர்ணசக்தி உலகு, ஈஸ்வர பாவசக்தி உலகு, ஈஸ்வர பரசக்தி உலகு, ஈஸ்வர அபரத்துவ சக்தி உலகு, ஈஸ்வர நிமித்த சக்தி உலகு, ஈஸ்வர நிமித்த விசேட சக்தி உலகு. இதையெல்லாம் கடந்து வர வேண்டும். இவையெல்லாம் கடந்தால் சாதாக்கிய உலகு. சாதாக்கிய உலகு என்றால் சதாசிவ பதவியை அடைந்த ஆன்மாக்களின் உலகு. இந்த சதாசிவ பதவியில் இருக்கும் ஆன்மாக்கள், ஈஸ்வரன் பதவியில் இருக்கும் ஆன்மாக்கள் எல்லாம் மகான் தத்துவராயரை அடைய எத்தனை உலகங்களை கடக்க வேண்டும். கிட்டத்தட்ட இந்த சாதாக்கிய உலகை தாண்டி 28 பக்கத்திற்கு மேல் உலகங்களை எழுதியும் பெருமானார் இன்னும் இதனை விரிக்க பெருகுமென்க என்கிறார் பெருமானார். அதாவது இந்த 28 பக்கத்திற்கு மேல் உலகங்களை எழுதியும் பெருமானார் இதை விரிக்க இன்னும் பெருகுமென்க என்கிறார். இப்படி ஓர் ஆன்மாவிற்கு 14 வகையான அவத்தைகள் துன்பங்கள் இருப்பதை கண்டு உணர்ந்து அந்த 14 அவத்தைகளில் 13வது நிலையாகிய குரு துரியம் வரை சென்று அதிஷ்டான நிலையை அடைந்த மகான் தத்துவராயர் தான் அடைந்த குரு துரிய நிலையை மகான் தத்துவராயர் பல பாடலில் குறிப்பிடுகிறார். அதில் ஒரு பாடலை உதாரணத்திற்கு பார்ப்போம். சீரணி சகத சக லட்சண யதனார் செக முழுதுண்டதோர் செருக்கர மிகவையோ குரு சுழுத்தியில் இருந்து ஆரணி முடிவினி லசிபதி பொருளை அருள முப்பூரண பூனாபிடேக சீரணி அடிகளின் சென்னியில் சேர்த்தி செறிதர அகண்ட வாக்கிய மதநல பூரண துரிய மென் மோன நல் விழியார் புனர்குரு சத்திய மாதியுர் பலத்தின் பாரண நடித்துன் லைக்கியமாக்கும் பரிபூரணனே பள்ளி எழுந்தருளாயே என பாடுகிறார். இது மகான் தத்துவராயரின் அனுபவம். மகான் தத்துவராயரின் ஆன்மா மட்டும்தான் அமைதி நிலையில் இருக்கிறது. அன்று பிரம்மன், விஷ்ணு, சிவன், சுப்பிரமணியர், அகத்தியர் தொடங்கி இன்று தாயுமானவர் வரை உள்ள அனைத்து பெரியவர்களின் ஆன்மாவும் அவத்தையில்தான் இருக்கிறது. ஒருவரின் ஆன்மாவும் ஆனந்தத்தில் இல்லை. ஏனென்றால் இந்த 14 அவத்தைகளில் 13வது அவத்தையை கடந்தால்தான் ஆன்மா அமைதி நிலையை பெறும். இந்த உலகம் படைக்கப்பட்டதில் இருந்து இந்த 13வது நிலையாகிய குரு துரிய பரியந்தம் வரை ஒருவரும் அடையவில்லை என்பது உண்மை. அதனால்தான் பெருமானார் சொன்னார், திரையோத தசநிலை சிவவெளி நடுவே வரையே தரு சுக வாழ்க்கை மெய்ப்பொருளே என்று. குரு துரியத்தில்தான் ஆன்மா அமைதி நிலையில் ஆனந்த சுகநிலையில் இருக்கும். அதனால்தான் பெருமானார் சொன்னார், இவ்வளவு அனுபவமும் பூர்வத்தில் உள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலைகளில் எவரும் இல்லை. ஒருவாறு குருத்துரிய பரியந்தம் மகான் தத்துவராயர் அனுபவத்தால் இது குறிக்கப்படும் என்றார். வள்ளல் பெருமானார் சைவம், வைணவம், சமணம், பௌத்தம், கிறித்துவம், இஸ்லாம் போன்ற உலகில் காணும் எந்த சமயங்களும் மதங்களும் வேண்டாம் என்றார். சமய மதங்களில் இயற்கை உண்மை கடவுளை அணு அளவு கூட சொல்லவில்லை. எவைகளிலும் மரணமில்லா பெருவாழ்வு இல்லை. சமய மதங்கள் அனைத்தும் ஆண்டவனை முதன்மை பொருளாக கொள்ளாமல் ஆன்மாக்களை கடவுளாக கொண்டுள்ளது. அதனால் சமய மதங்களால் எந்த பயனும் இல்லை என்றார். சமய மதங்களில் குறிக்கப்பட்ட நாயன்மார்கள், ஆழ்வார்கள், குமாரர்கள் எல்லாம் உண்மையல்ல என்றார். மாணிக்கவாசகர், சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் எல்லாம் மனிதரல்ல, தத்துவங்கள் என்றார். தேவாரம், திருவாசகம் மேற்குறித்தவர்கள் எழுதியதல்ல, சித்தர்கள் சில சித்திகளை குறித்து கற்பனையாய் செய்தது. அவைகளில் அநேக இடத்தில் பிழைகள் நேரிட்டு இருக்கிறது என்றார். இன்னும் ஏராளமான விஷயங்களை சொல்லியிருப்பார். அவையெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான்.
ஆனால் உண்மை தெரியாத சில ஆன்மாக்களுக்கு இந்த செய்தி வேப்பங்காயாய் கசக்கதான் செய்கிறது. மகான் தத்துவராயர் என்ன நிலையை அடைந்தார் என்பது நமக்கு தெரியும். அவர் அடைந்த நிலையை இதுவரை ஒருவரும் அடையவில்லை. அப்படியேப்பட்ட உன்னத நிலையை அடைந்த மகான் தத்துவராயர் இந்த சமயங்களையும் மதங்களையும் சாடி பேசுகிறார். சைவம், வைணவம், கௌமாரம், சாதேக்கியம், சௌரம், காணாதிபத்தியம் என இந்த சமயங்கள் பயனற்றது என்றும் இந்த சமயங்களால் ஒரு லாபமும் இல்லை என்கிறார். ஏனென்றால் எந்த சமயமும் எந்த மதமும் எந்த மார்க்கமும் ஒரு ஆன்மாவுக்கு 5 வகையான அவஸ்தைக்கு மேல் இல்லை என்று முடித்துவிட்டது. ஆனால் தத்துவராயர் ஓர் ஆன்மாவுக்கு 14 வகையான அவஸ்தைகள் இருப்பதைக் கண்டு உணர்ந்து 13வது அவஸ்தையான குரு துரியத்தை அடைந்தார். அதனால்தான் இந்த சமயங்களும் மதங்களும் பயனற்றது என்றும் இதனால் ஒரு லாபமும் இல்லை என்றும் குறிப்பிடுகிறார். நாமெல்லாம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் சைவ சமயத்தை மகான் தத்துவராயர் பேய் என்றும் பேய் சமயம் என்று பாடுகிறார். தேவாரமும் திருவாசகமும் சித்தர்கள் தங்கள் வயிற்று பிழப்புக்காக எழுதினார்கள் என்று சாடுகிறார் மகான் தத்துவராயர். ஒரு பாடல் மூலம் அதை பார்ப்போம். தேவாரம் செய்கின்ற திண்டாட்டம் எல்லாம் தீரவே தீர்ந்ததோ என்றிடு புனலை செயலங்குமான திறம்பாடி பாடி தெளிவங்குமான தென்றிடும் குணலை தேடிய பொருள் கொண்டு தேவாரம் பல செய்து கூடிய செல்வத்தை குறைவர விருந்துண்டு நீடிய உலகங்கள் அனைத்தீனும் நெடுங்காலம் நாடியே இருப்பாருண்டோ உண்டோ நாடியே இருப்பாருண்டோ உண்டோ. மேலும் மகான் தத்துவராயர் பல இடங்களில் வியாத வியாசரையும் சூதமா முனிவரையும் பல இடத்தில் சாடி பேசுகிறார். இந்த தொல்லை முனிவர்கள் செய்த செயலாலேயே மானிடர்கள் கெட்டு போனார்கள் என்று பாடுகிறார். மேலும் சாத்திரத்தில் சிறந்ததாக சொல்லப்படும் திருமூலர் திருமந்திரத்தை ஒரு இடத்தில் சாத்திர குப்பை என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் திருமந்திரம் வியாத வியாசர் கொடுத்த அந்த புராண கட்டுக்கதைகளை அப்படியே தமிழாக்கம் செய்து இருக்கிறது. வியாத வியாசர் சொன்ன கட்டுக்கதையில் நாம் நந்தி பகவானை பார்த்திருப்போம். அந்த நந்தியை வைத்துதான் திருமூலர் ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் நால்வரர் சிவயோக மாமுனி மன்று தொழுதத பதஞ்சலி வியக்ராமர் என்றிவர் என்னோடு தென் மருமாமே என்று பாடுகிறார். பெருமானார் ஒரு இடத்தில் சொல்லியிருப்பார், நந்தி என்பது ஆணவம் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருப்பார். இவையெல்லாம் நீங்களே படித்து தெரிந்து கொள்ளுங்கள். மகான் தத்துவராயர் எழுதியதை பார்த்தால் இப்பவே மயக்கம் வந்துவிடும் போல இருக்கிறது. ஆனால் உங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். மகான் தத்துவராயர் அடைந்த நிலையை இதுவரை ஒருவரும் அடையவில்லை. அப்படியென்றால் வள்ளலார் மரணமில்லாத பெருவாழ்வை அடைந்தாரே. வள்ளலார் இந்த தத்துவராயர் அடைந்த நிலையை அடைந்து விட்டாரா என்றால் இல்லை. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் அடைந்த நிலையை இதுவரை எவரும் அடையவில்லை. மகான் தத்துவராயர் கூட இன்னும் அந்த நிலையை அடையவில்லை. பெருமானார் ஒரு பாடலில் சொல்வார், நோவாது நோன்பு எனைப்போல் நோன்றவரும் சாவாவரம் எனைப்போல் சார்ந்தவரும் தேவானின் பேரருளை எனைப்போல் பெற்றவரும் எவ்வுலகில் யார் உலா நீ சற்றே அறை என்பார். புரிவது போல் தெளிவாக சொல்கிறேன், கேளுங்கள். சைவ சமயம் ஒரு ஆன்மாவுக்கு ஜாக்கரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் என 5 வகையான அவத்தைகள் இருப்பதாக குறிப்பிட்டது. இதை தவிர்த்து மேலும் சீவ சாக்கிரம், சீவ சொப்பனம், சீவ சுழுத்தி, நிர்மல சாக்கிரம், நிர்மல சொப்பனம், நிர்மல சுழுத்தி, பரசாக்கிரம், பரசொப்பனம், பரசுழுத்தி, குரு சாக்கிரம், குரு சொப்பனம், குரு சுழுத்தி, குரு துரியம், குரு துரியாதீதம் என ஓர் ஆன்மாவிற்கு 14 வகையான அவத்தைகள் இருக்கிறது என கண்டு உணர்ந்து 13வது நிலையான குரு துரியத்தை அடைந்தார் மகான் தத்துவராயர். ஆனால் 1800 காலகட்டங்களில் சுத்த சன்மார்க்கத்தின் தனி தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் வருவிக்கப்பட்ட
வள்ளல் பெருமானார் தத்துவராயர் காட்டி கடந்த 14 நிலைகளையும் கடந்து வள்ளலார் சுத்த சிவ சாக்கரம், சுத்த சிவ சொப்பனம், சுத்த சிவ சுழுத்தி, சுத்த சிவ துரியம், சுத்த சிவ துரியாதீதம் என ஆன்மாவுக்கு 19 அவத்தைகள் இருக்கிறது என்று சொல்லி இவைகளையும் கடந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு இரண்டர கலந்து அருட்பெரும் ஜோதியாய் திகழ்கிறார் திருவருட்பிரகாச வள்ளலார். அந்த பாடல் சுத்த சிவ துரிய பாடலை இணைக்கிறோம், கேளுங்கள். தனிப்படும் ஓர் சுத்த சிவ சாக்கிரணல் நிலையில் தனித்திருந்தேன். சுத்த சிவ சொப்பனத்தே சார்ந்தேன். கனிப்படும் மெய் சுத்த சிவ சுழுத்தியிலே கழித்தேன். கலந்து கொண்டேன் சுத்த சிவ துரிய நிலை அதுவாய் சேனிப்பிளதாய் எல்லாமாய் அல்லதுவாம் சுத்த சிவ துரியாதீதத்தே சிவமயமாய் நிறைந்தேன். இனிப்புரு சிற்சபை இறையை பெற்ற பரிசதனால் இத்தனையும் பெற்றிங்கே இருக்கின்றேன் தோழி. இத்தனையும் பெற்றிங்கே இருக்கின்றேன் தோழி. 13வது நிலையை கடக்கும் போது ஆன்மா அமைதியை அடைகிறது, இன்பமான சுக வாழ்க்கையை அடைகிறது என்றும் இந்த இன்பமான சுகமான வாழ்க்கையெல்லாம் 100 கோடி சதுரயுகம் வரைதான். இந்த காலம் முடிந்தால் தத்துவராயருக்கும் மரணம் நேரிடும். 13வது நிலையை கடக்கும் பொழுது ஆன்மா அமைதி நிலையை பெறுகிறது, சுக வாழ்க்கையை அடைகிறது என்றும் இந்த இன்பமான சுகமான வாழ்க்கையெல்லாம் 100 கோடி சதுரயுகம் வரைதான். இந்த 100 கோடி சதுரயுகம் கரைந்துவிட்டால் மகான் தத்துவராயருக்கும் மரணம் நேரிடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த 19 அவத்தைகளை வென்றால்தான் மொத்தமாக ஒரு ஜீவனுக்கு இருக்கின்ற ஜீவ சாக்கிராதி நீக்கப்படும் என்கிறார் பெருமானார். அதாவது மகான் தத்துவராயர் அடைந்த குரு துரியம் எங்கு முடிகின்றதோ அங்குதான் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் காட்டிய சமரச சுத்த சன்மார்க்கம் ஆரம்பிக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 13வது நிலையாகிய குரு துரியாதீதம் முதல் 19வது நிலையாகிய சுத்த சிவ துரியாதீதம் வரை சுத்த சன்மார்க்க ஞானிகளுக்கே சாத்தியம் என்கிறார் வள்ளல் பெருமானார். சுத்த சன்மார்க்க ஞானிகளே மரணத்தை எட்டி நின்று உதைக்க வல்லார் என்கிறார் பெருமானார். மாபெரும் உன்னத நிலையை அடைந்த மகான் தத்துவராயரை போற்றி புகழ்வோம். மகான் தத்துவராயர் அதிஷ்டானம் அடைந்த இடம் கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் சேத்தியா தோப்பு குறுக்கு ரோட்டு அருகே எறும்பூர் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது. அங்கு எப்படி செல்லலாம் என்பதை வீடியோவில் பார்க்கலாம், வாருங்கள்.
பட்டையும் கொட்டையும் அணிந்த சைவப்பேயை பார்த்து சமணப்பேய் சிரிக்கிறது என்றார் மகான் தத்துவராயர். அப்படியேப்பட்ட மகான் தத்துவராயருக்கு பட்டையும் கொட்டையும் அணிந்திருக்கின்ற அவலம் மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாக்குகிறது. இந்த ஆலயம் என்பது ஒரு அன்பரால் கட்டப்பட்டது. தத்துவராயரை பற்றி தெரிந்து கொண்ட அந்த அன்பர் தத்துவராயர் அடைந்த நிலையை பார்த்து மெச்சி இருந்தார். ஆனால் அங்கு இருக்கின்ற இன்னொருவர், நான் 6 மணிக்கெல்லாம் காட்டு சாமிக்கு விளக்கு போடணும், நான் வீட்டுக்கு போறங்க என்று கூற, அந்த அன்பர் யார் இந்த காட்டு சாமி என்று வினவ, தத்துவராய காட்டு சாமின்னு சொல்றாங்க என்று அவர் கூற, அந்த இடத்தில் அந்த அன்பரால் பிற்காலத்தில் ஆலயம் அமைக்கப்பட்டது. நாம் நினைப்பது போல் சித்தர்கள் அடைந்த ஜீவ சமாதியை மகான் தத்துவராயர் அடையவில்லை. அவர் அசுத்த தேகத்தில் இருந்து ஐந்தொழில் செய்யும் அதிகாரத் தலைவர்கள் இருக்கும் சுத்த தேகத்தையும் கடந்து பிரணவ தேகத்தில் விளங்குகின்றார். இந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்த நமது ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, சுத்த சன்மார்க்கம் எல்லா உலகும் தழைக்க.